ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் சீரீஸில் அடுத்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக் பற்றி போட்டிருந்தோம். அண்ட் உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்யூச்சரில் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரெக்டிவ் வேவ்ஸ் அண்ட் இம்பல்சிவ் வேவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சார்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி வந்து போயிட்டுருக்கு, அந்த வேவ்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் அண்ட் இம்பல்சிவ் வேவ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்குன்னு சர்டன் ரூல் இருக்கா அண்ட் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கரெக்டிவ் வேவ்னா என்ன அண்ட் இம்பல்சிவ் வேவ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலோட் வேவ் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்க. அண்ட் இது வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம். சரியா? இந்த ப்ரைஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் அண்ட் சைக்காலஜி சேஞ்சஸ்க்கு ரிலேட்டடானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இந்த எலியாட் வேவ் தியரியை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரால்ஃப் நெல்சன் எலியாட் அப்படிங்கிறவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த எலியாட் அப்படிங்கிற நேம் ஆக்சுவலி அவருடைய நேம்லேருந்து தான் வந்தது அப்படின்னு நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ரால்ஃப் நெல்சன் எலியாட் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்கன் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆத்தர் ஹூ ஸ்டடி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் எதுக்காக இந்த எலியாட் வேவ் தியரி பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரியில் இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய 2 வேவ்ஸ் தான் இம்பல்சிவ் வேவ்ஸ் அண்ட் கரெக்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து இம்பல்சிவ் வேவ்ஸ் அண்ட் கரெக்டிவ் வேவ்ஸ் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் அப்படின்னாலே அப் ட்ரெண்டுங்க அண்ட் கரெக்டிவ் வேவ்ஸ் அப்படின்னாலே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பல்சிவ் வேவ் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தலாம். இம்பல்சிவ் வேவ் பொறுத்த வரைக்கும் இதோடைய டைரக்ஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் டிகிரியில் தான் இருக்கும். அண்ட் இந்த வேவ் வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் கரெக்டிவ் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இம்பல்சிவ் வேவ்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இதோடைய டிகிரி வந்து லார்ஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிக்சர் மூலமாக நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே இப்படி தான் பார்த்துருப்பீங்க. லைக் இப்படி தான் போயிருக்கோம், அதாவது வேவ்ஸ் இப்படி போயிருக்கும் அண்ட் இல்லை என்ன இப்படி போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே இப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் டவுன் ட்ரெண்டில் இப்படி போயிருக்குல்ல, இதை வந்து கரெக்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இம்பல்சிவ் வேவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இம்பல்சிவ் வேவ்ல ஒரு ரூல் இருக்குது. அது ரூல்னு எடுத்துக்கலாம், இல்லை இது இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷயம் வந்து பிரேக் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகுது, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வருது. பட் கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரிவியஸாக இருக்கிற இந்த இது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இது என்ன பண்ணக்கூடாது, பீட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எங்கே வேணாலும் இது என்ன பண்ணும், மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். பட் இந்த பாயிண்ட்டை உடச்சிடவே கூடாது, ப்ரிவியஸாக இருக்கிற இந்த பாயிண்ட்டை உடச்சிடக்கூடாது. ஸோ மேலே போயிட்டு கீழே வருது. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஹையர் லோக்கு அப்புறம் அடுத்தது என்ன வரணும்னா கண்டிப்பாக ஹையர் ஹை தான் வரும். ஸோ ஹையர் ஹைக்கு மேலே போகும்போது இது என்ன ஆகுனா ப்ரிவியஸில் இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஒரு ஊசி முனைன்னு சொல்லலாம், இந்த ஆங்கிளை வந்து இது என்ன பண்ணிடணும், உடைச்சிடணும். இந்த க்ளோஸை இதை உடைச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஹையர் ஹை. அடுத்தது ஹையர் லோ. ஹையர் லோ அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து உடைக்கக்கூடாது. ஸோ இங்கே ஹையரில் வச்சுருக்கா. தென் மறுபடியும் ஹையர் ஹை, இங்கே முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் க்ளோஸ் இது என்ன ஆயிடுச்சு, உடைச்சிருச்சு. ஸோ ஹையர் ஹை போயிடுச்சு. தென் ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இப்படி போகிற ட்ரெண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பல்சிவ் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கரெக்டிவ் வேவ்ஸ் பற்றி பார்த்தலாம். இம்பல்சிவ் வேவ்க்கு எப்படி ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் இருக்கோ அதே மாதிரி கரெக்டிவ் வேவ்க்கு லோயர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கு. ஏன் அப்படின்னா இம்பல்சிவ் பொறுத்த வரைக்கும் அது ஹை, அதாவது ஹை ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் கரெக்டிவ் பொறுத்துக்கும் அது வந்து என்னது லோ ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் பாருங்க, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு,
அடுத்தது இது கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு இப்போ ஒரு வேளை ஹையாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், மேலே போகும்போது முன்னாடி இருக்கிற இந்த பாயிண்ட்டை உடைச்சிட்டு போயிருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட்டை உடைக்காம இது வரைக்கும் போயிடுச்சு. போயிட்டு இந்த இடத்துலயே மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா கீழே வருது. இப்போ இங்கே மேலே போயிட்டு இந்த கீழே வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி கீழே வரும்போது முன்னாடி இருக்கிற இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா இதுதான் வந்து லோயர் லோ. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. மறுபடியும் இங்க பாருங்க, இங்க மேலே போனது இதுக்குள்ளாரையே மறுபடியும் முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளார முடியாம மேலே போயிடுச்சு. இதை உடைச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹையர் ஹை ஆயிடும். பட் இதை உடைக்காம முன்னாடியே இது திரும்பிடுச்சு அப்படின்னா அது லோயர் ஹை. அடுத்தது லோயர் ஹைக்கு அப்புறம் என்ன வரும், லோயர் லோ வரும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டிவ் வேவ்ஸ்னால் என்ன, இம்பல்சிவ் வேவ்ஸ்னால் என்ன, அண்ட் புல் பேக்னா என்ன, அண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிற ரூல் எங்கே வந்து யூஸ் ஆகுது, அண்ட் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை ரீட் பண்ணுறது ரொம்பவுமே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ளார ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, அண்ட் ஹையர் லோக்கு அப்புறம் வந்து ஒரு லோயர் ஹை கொடுத்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோக்கு அப்புறம் ஒரு ஹையர் ஹை, இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நீங்களே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸை நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் டெக்னிக்கல் பார்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.